முட்டை பணியாரம் செய்யலாம் வாங்க. அதுக்கு கார சட்னி ரெடி பண்ணலாம். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, 2 வத்தல் மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி பவுலில் ஒரு ஆனியனை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு, 1 கப்பு தோசை மாவு, ஒரு முட்டை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மல்லித்தழை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, கருவேப்பிலை, இந்த கார சட்னி இதில் ஆட் பண்ணிடலாம். இது தாளிச்சாச்சு, சட்னி ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2 சைடு திருப்பி திருப்பி போடணும். அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா எடுத்துடணும். மூடி போட்டு வேக வைக்கணும். ரெடி ஆகிட்டு சுவையான முட்டை பணியாரம் கார சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.